ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரிகா ஸ்டைலில் சாக்லேட் தோசா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனல். இதை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாக்லேட் தோசை பண்ணுறதுக்காக நல்லா நைஸாக அரைச்ச தோசை மாவு எடுத்துக்கோங்க. தோசை மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்ல இரும்பான தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி வந்தது. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தோசை ஊற்றியாச்சு. இனி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அதையும் இது மேலே சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போது இப்படி நெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சாக்லேட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க. அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு பிடி சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்துட்டு அதை தோசை மேலே பூ போல் தூவி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அதோட தோலை நீக்கிட்டு அதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பொடியாக நறுக்கின பாதாமை எடுத்து அந்த தோசை மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போது பாதாமை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 5 போல் பிஸ்தா எடுத்துக்கோங்க. அதோட ஷெல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது அந்த நறுக்கின பிஸ்தாவையும் அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போது பிஸ்தாவையும் தூவினதுக்கப்புறமா 5 போல் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த முந்திரி பருப்பையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நறுக்கின முந்திரி பருப்பையும் அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்படி தூவி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பழுத்த ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தோட கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பொடியாக நறுக்கின பேரிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு அதையும் தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நட்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க இந்த தோசை கூட நட்ஸையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சாக்லேட் வேண்டாம், ஹெல்த்தி பேஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சாக்லேட்டுக்கு பதிலாக ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போது அடிப்பாக நல்ல பொன்னிறமாக வர வேக விட்டுட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ண தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது மேலே நாட்டு தேன் இருக்குல்ல, நாட்டு தேன், அந்த தேனை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான சாக்லேட் தோசை ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி கடையிலையும் கிடைக்கும், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் சாக்லேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இது இப்போ கட் பண்ணியாச்சு. இனி இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? Kiss me, close your eyes, miss me, close your eyes and kiss me. I can read your lips on your fingertips and happiness in your eyes. Kiss me.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.